மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். ಮತ್ತೇನ ಸುವಾರ್ತೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 28ನೇ ವಾಕ್ಯ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ಎಲೆ ಕಷ್ಟಪಡುವವರೇ ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವೆನು. இங்கு முதலாவது நாம் தியானித்த வார்த்தை கர்த்தருடைய அழைப்பு. ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದು ಕರ್ತನ ಕರೆಯುವಿಕೆ. வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಕರೆದನು. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பை குறித்து நாம் தியானித்தோம். ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕೊಡುವ ಕರೆಯುವಿಕೆಯ ಬಗ್ಗೆ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೇವೆ. இரண்டாவதாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ಎರಡನೇದಾಗಿ ಕಷ್ಟಪಡುವವರೇ ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே ஆண்டவரிடத்தில் வர விரும்புவது இல்லை. ಇದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ದೇವರ ಬಳಿ ಬರುವುದಕ್ಕೆ ಬಯಸುವುದಿಲ್ಲ. ஆண்டவருடைய அழைப்பு எல்லாருக்கும் தான். ದೇವರ ಕರೆಯುವಿಕೆ ಎಲ್ಲರಿಗೂ. நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்லுகிறார் தான். ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿ ಅಂತ ಕರೆದನು, ಹೌದು. ஆனால் முக்கியமாக ஆண்டவர் சொல்லுவது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள். ಆದರೆ ಮುಖ್ಯವಾಗಿ ದೇವರು ತಿಳಿಸೋದು ಕಷ್ಟಪಡುವವರೇ ಹೊರೆ ಹೊತ್ತವರೇ ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿ. நான் கடந்த 2 வாரங்களிலே உங்களுக்கு சொன்னேன், இந்த பாரங்களை குறித்தும் வருத்தங்களை குறித்தும் நான் பேசினேன். ಕಳೆದ 2 ವಾರಗಳಿಂದ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿದ್ದೇನೆ, ಕಷ್ಟದ ಬಗ್ಗೆ ಮತ್ತೆ ಹೊರೆಯ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಿದ್ದೇನೆ. அதை தொடர்ந்து இந்த வாரத்திலே இந்த பாரம் வருத்தம் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின் அடுத்த பரிமாணங்களை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ಇದರ ಮುಂದುವರಿದ ಭಾಗವಾಗಿ ಕಷ್ಟಪಡುವುದರ ಬಗ್ಗೆ ಹೊರೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದರ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿದ್ದೇನೆ. ಇದರ ಇನ್ನೊಂದು ಭಾಗವನ್ನು ಕೂಡ ಈಗ ನಾನು ವಿವರಿಸಲಿದ್ದೇನೆ. முதலாவது இந்த வருத்தப்படுகிறதை குறித்தும் பாரப்படுகிறதை குறித்தும் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் யோசித்தோம் என்று சொன்னால், பாவத்தை குறித்து நாம் இந்த இடத்தில் இணைத்து பேச முடியும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಕಷ್ಟಪಡುವುದು ಹೊರೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದರ ಬಗ್ಗೆ ನೋಡುವುದಾದರೆ ಪಾಪದ ಬಗ್ಗೆ ನಾವು ಇದರ ಬಗ್ಗೆ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಬಹುದು ಅಂತ ತಿಳಿಸಿದ್ದೆ. முதலாவது பாவிகளுக்காக தான் இயேசு வந்தார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கடந்த நாட்களிலே பேசினேன். ಮೊದಲನೇದಾಗಿ ಪಾಪಿಗಳಿಗೋಸ್ಕರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನೆಂಬುದಾಗಿ ಈ ವಾಕ್ಯದ ಸಂಬಂಧವಾಗಿ ಅದನ್ನು ತಿಳಿಸಿದೆ. அநேக ஜனங்கள் இயேசு இருந்த நாட்களிலே இந்த பாவிகளை ஒதுக்கி வைத்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். ಅನೇಕ ಜನರು ಯೇಸುಸ್ವಾಮಿ ಇದ್ದಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಈ ಪಾಪಿಗಳನ್ನು ದೂರ ತಳ್ಳಿ ಇಟ್ಟಿದ್ದರು ಅಂತ ತಿಳಿಸಿದೆ. அவர்கள் அசுத்தமானவர்கள் என்று சொல்லி அவர்களை அடையாளமிட்டு அவர்கள் தேவ ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டார்கள். ಪಾಪಿಗಳೆಂದರೆ ಅಶುದ್ಧವಾದವರು ಅಂತೇಳಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಗುರುತನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರು ದೇವರ ಆಲಯದಿಂದ ದೂರ ಇಡಲ್ಪಟ್ಟರು. பரிசேயர்களும் வேதபாரகர்களும் இயேசுவை பார்த்து இவர்கள் பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லி குறை சொன்னார்கள், குற்றப்படுத்தினார்கள். ಪರಿಸೇಯರಾಗಲಿ ಶಾಸ್ತ್ರಿಗಳಾಗಲಿ ಯೇಸುಸ್ವಾಮಿಯನ್ನು ನೋಡಿ ಈತನು ಪಾಪಿಗಳ ಸಂಗಡ ಊಟ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ಅಪರಾಧವನ್ನು ಹೊರಿಸಿದರು, ತಪ್ಪನ್ನು ಹೊರಿಸಿದರು. அது உண்மைதான். இயேசு கிறிஸ்து பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். ಅದು ನಿಜವೇ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪಾಪಿಗಳ ಸಂಗಡ ಊಟ ಮಾಡಿದನು. பாவிகளை கர்த்தர் வரவேற்றுக் கொண்டார். ಪಾಪಿಗಳನ್ನು ಕರ್ತನು ಸ್ವಾಗತಿಸಿದನು. காரணம், ஆண்டவர் சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னார். ಕಾರಣ ದೇವರಿಗಂದನು ನೀತಿವಂತರನ್ನೆಲ್ಲ ಪಾಪಿಗಳನ್ನೇ ಕರೆಯುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ ಅಂತ. பிணியாளிகளுக்கு தான் நான் மருத்துவராக வந்தேன் என்று சொன்னார். அவர்களுக்கு தான் ஆரோக்கியம் தேவைப்படுகிறது. ಕ್ಷೇಮವಿಲ್ಲದವರಿಗೆ ನಾನು ವೈದ್ಯನಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ, ಅವರಿಗೆ ಆರೋಗ್ಯ ಬೇಕು ಅಂತ ಕೂಡ ದೇವರು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ ಅಂದನು. நீங்க நடை கவனிங்கள். இந்த சோர்வு, இந்த பாரம் என்று சொல்லுகிற பொழுது எந்த மனிதனுக்கு பாரம் வரும், எந்த மனிதர்கள் சோர்வடைவார்கள் என்று சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ, ಈ ನಿಶಕ್ತಿ ಹೊರೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದು ಯಾವ ಮನುಷ್ಯರಿಗೆ ಎದುರಾಗುತ್ತದೆ ಎಂಬುದು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿಯಬೇಕು. இந்த சோர்வு யாருக்கு வரும் சொன்னா, யார் அதிகமாக லேபர் பண்றாங்களோ, வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் சோர்வு வரும். ಈ ನಿಶಕ್ತಿ ಯಾರಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಯಾರು ಹೆಚ್ಚಾಗಿ ದುಡಿಯುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಈ ನಿಶಕ್ತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. யாருக்கு பலவீனம் அதிகமாய் வருகிறதோ அவர்களுக்கு தான் சோர்வு வரும். ಯಾರೆಲ್ಲ ಬಲಹೀನರಾಗಿದ್ದಾರೋ ಅವರಿಗೆ ಈ ಒಂದು ಆಯಾಸವು ಉಂಟಾಗುತ್ತದೆ. இந்த வார்த்தை வருத்தப்பட்டு அப்படின்ற வார்த்தையினுடைய கிரேக்க பதத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் பயங்கரமா அடிக்கப்பட்டான்னா அவன் எப்படி சோர்ந்து போய் விழுவானோ அப்படிப்பட்ட சோர்வின் வார்த்தை தான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ಇಲ್ಲಿ ಕಷ್ಟಪಡುವವರೇ ಅಂತ ಇದೆ. ಅದರ ಒಂದು ಗ್ರೇಕ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ
ಯಾವ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಹೆಚ್ಚು ಪೆಟ್ಟು ತಿಂದು ಆಯಾಸವಾಗಿರ್ತಾನೋ ಆ ಪದಕ್ಕೆ ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗಿ ಇದೆ. சிலர் பாருங்க கடினமாய் வேலை செய்து மயங்கி விழுந்துருவாங்க. ಕೆಲವು ಜನರನ್ನು ನೋಡಿ ಹೆಚ್ಚು ಬಹಳ ಕಷ್ಟಪಡುತ್ತಾ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾ ಅವರು ಆಯಾಸಗೊಂಡು ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತಾರೆ. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்யறவங்க சில பேர் வீட்டுல வந்து அப்படியே பெட்ல விழுந்து தூங்கிடுவாங்க பாருங்க. ಬೆಳಗಿಂದ ಸಂಜೆಯವರೆಗೂ ಕೆಲಸ ಮಾಡಿ ಕೆಲವು ಜನರು ಬರುವಾಗ ಅವರು ಹಾಗೆ ಬಂದು ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದೋಗ್ತಾರೆ. இன்னும் சிலருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த குடிய தேடி அவங்க போறதுக்கு காரணம் என்னன்னா உடல்ல இருக்கிற வலியையும் வேதனைகளையும் மறந்து அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை வேணும்ன்றதுக்காக அவங்க என்ன செய்றாங்க, குடிய நாடி போறாங்க. ಇನ್ನು ಕೆಲವು ಜನರನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಕುಡಿತನವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗ್ತಾರೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡಿ ಶರೀರದಲ್ಲಿ ಬಹಳ ಆಯಾಸವಾಗಿದೆ, ನೋವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ குடியோதைக்கு இவர்களுடைய சரீரத்திலே இவர்கள் மென்டலாவோ பிசிக்கலாவோ இருக்கக்கூடிய எல்லா பலனையும் இழந்து போகிறார்கள். ಅವರ ಶಾರೀರಿಕದಲ್ಲಿ ಅವರು ದೈಹಿಕವಾಗಿ ಆಗಿರಲಿ ಅಥವಾ ಯೋಚನೆಗಳಲ್ಲಿ ಆಗಿರಲಿ ಅವರು ಎಲ್ಲಾ ಬಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ನಾನು ಇದನ್ನು ಹೀಗೆ ತಿಳಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ. கர்த்தர் அழைக்கிற ஒரு மனிதன் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு சொன்னா அவன் இமோஷனலா மென்டலா பிசிக்கலா தன்னை இழந்து தன்னிடத்தில் பலன் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறான். ಕರ್ತನು ಕರೆಯುವಂತ ಮನುಷ್ಯನು ಯಾವ ಪ್ರಕಾರದವನಾಗಿರ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಆತನ ಒಂದು ಎಲ್ಲಾ ಶಕ್ತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲವಿಲ್ಲದವನಾಗಿ ಇರುತ್ತಾನೆ. நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாகவோ மாம்ச பிரகாரமாகவோ கடினமான பாதைகளை கடந்து சென்று எல்லாவற்றையும் இழந்து எனக்கு வழி இல்லை, என்னால இதுக்கு மேல யோசிக்க முடியல, எனக்கு இதற்கான பலனே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ನೀವು ಆತ್ಮಿಕವಾಗಿರಲಿ ದೈಹಿಕವಾಗಿರಲಿ ನನ್ನಲ್ಲಿ ಯಾವ ಬಲವೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುವುದಾದರೆ ಕರ್ತನು ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. சில மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கான பதிலை தேடி படிப்பை நோக்கி போகிறார்கள். ಕೆಲವು ಮನುಷ್ಯರು ಅವರ ಜೀವಿತದ ಉತ್ತರಗೋಸ್ಕರ ಅವರು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இந்த காரியத்தை நான் கற்றுக்கொண்டால் நல்லா இருக்கும், கம்ப்யூட்டரை கற்றுக்கொண்டால் நல்லா இருக்கும், டிசைனிங் கற்றுக்கொண்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியமாய் கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ನಾನು ಈ ಒಂದು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಕಲಿತುಕೊಂಡರೆ ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ, ಕಂಪ್ಯೂಟರ್ ಆಗಲಿ ಅಥವಾ ಒಂದು ಡಿಸೈನ್ ಆಗಲಿ ಇದನ್ನು ಕಲಿತುಕೊಂಡ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. சிலர் மனோதத்துவ நிபுணரிடத்துல போறாங்க, சைக்காலஜிஸ்ட் போறாங்க, சைக்காட்ரிஸ்ட் போறாங்க. அவங்க எனக்கு ஏதாவது விடை கொடுக்க முடியுமா, என்னுடைய வாழ்க்கைக்கான ஆன்சர் அவங்க கிட்ட இருக்கான்னு சொல்லி ஓடுறாங்க. ಕೆಲವು ಜನರು ಮನೋತತ್ವ ನಿಪುಣರ ಹತ್ರ ಹೋಗ್ತಾರೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ ಉತ್ತರ ಅವರ ಬಳಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. நான் தியானம் பண்ணினா நல்லா இருக்கும், இல்ல மென்டல் எக்ஸசைஸ் பண்ணினா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து எனக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லி அநேகர் இப்படிப்பட்ட பயிற்சிகளுக்கு போகிறார்கள். ಅನೇಕರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಧ್ಯಾನಕ್ಕೆ ಆಗಲಿ ಯೋಗ ಮಾಡಿದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ನನಗೆ ಒಂದು ನೆಮ್ಮದಿ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹುಡುಕುವ ஞானிகளிடத்தில் போய் தத்துவத்தை கத்துக்கிட்டோன்னு சொன்னா இன்னும் என்னுடைய சிந்தைகள் மாறுமா, இன்னும் நான் என்னை உற்சாகப்படுத்திக் கொள்ள முடியுமான்னு சொல்லி நினைச்சு போறாங்க. ಕೆಲವು ಜನರು ತತ್ವಜ್ಞಾನಿಗಳ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಅವರ ವಿಷಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರೆ ನಾನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ಕಲಿತುಕೊಳ್ಳಬಹುದಾ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ನೋಡುತ್ತಾರೆ. இப்படிதான் அந்த நாட்களிலே ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு காரியங்களிடத்துல போய் தங்களுடைய பலனையெல்லாம் செலவழித்து இழந்தவர்களாய் தவித்து நிற்கிறதை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ತರುವೆನು ಎಂದು சொல்லுகிறார். ಇದೇ ಪ್ರಕಾರ ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಜನರು ಏನ್ ಮಾಡುತ್ತಿದ್ದರು, ಪ್ರತಿಯೊಂದು ವಿಷಯಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು ಬಳಲಿದವರಾಗಿ ಕಷ್ಟಪಡುವವರಾಗಿ ಇದ್ದವರು ನೋಡಿ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಅನ್ನುತ್ತಾರೆ, கஷ்டப்படுபவரே ஒரே ஒத்தவரே நீவெல்லரும் ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ. நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். ನಾನು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಬಹಳ ದೃಢವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. மனிதன் தேடுகிற நிம்மதியையும் சமாதானத்தையும் மனிதன் தர முடியாது. ಮನುಷ್ಯನು ಹುಡುಕುವಂತ ನೆಮ್ಮದಿಯಾಗಲಿ ಸಮಾಧಾನವಾಗಲಿ ಬೇರೊಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ಅದನ್ನು ದೇವರಾದ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ನೀವು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುತ್ತೇನೆ. இப்ப இந்த இன்றைக்கு நான் உங்களுக்கு இரண்டு காரியங்களை சற்று அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ಈ ದಿವಸದಲ್ಲೂ ಕೂಡ ಎರಡು ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ಗುರುತಿಸಬೇಕೆಂದು ಬಯಸುತ್ತೇನೆ. கடந்த சில வாரங்களாக மனிதன் பாவத்தின் மூலமாக எவ்விதமாக பாரத்தை சுமக்கிறான் என்று சொல்லி நான் பேசினேன். ಕಳೆದ ಕೆಲವು ದಿವಸಗಳಿಂದ ಮನುಷ್ಯನು ಪಾಪದ ಭಾರವನ್ನು ಹೇಗೆ ಹೊತ್ತುಕೊಂಡಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ತಿಳಿಸಿದೆ. ஆனால் சில நேரங்களிலே மனிதனுக்கு காண முடியாத
வேறு சில அடிமைத்தனங்கள் இருக்கிறது. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದೇ ಇರುವಂತ ಕೆಲವೊಂದು ದಾಸತ್ವದ ವಿಷಯಗಳು ಇದೆ. நான் இதற்கு உதாரணமாக இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே வாழ்ந்த யூதர்களின் நிலைமையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕಾಲದಲ್ಲಿ ಜೀವಿತ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಂತ ಯಹೂದ್ಯರ ಬಗ್ಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. அந்த நாட்களிலே யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯಹೂದ್ಯರು ರೋಮಾಪುರದವರಿಗೆ ದಾಸರಾಗಿದ್ದರು. ரோமர்கள் தான் அவர்களை ஆண்டு கொண்டு வந்தார்கள். ರೋಮ ಜನರೇ ಅವರನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. அப்படிப்பட்ட ஆளுகைக்கு கீழாக இருந்த அவர்கள் அந்த ரோமர்களுடைய ஆளுகையினாலே அதிகமாய் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ಆ ರೀತಿಯಾದ ಆಳ್ವಿಕೆಯ ಕೆಳಗೆ ಇದ್ದಂತ ಜನರು ರೋಮಾಪುರದ ಜನರಿಗೆ ಬಹಳವಾಗಿ ಅವರು ಕಠಿಣವಾದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. சில நேரங்களிலே அவர்கள் ரோம அரசாங்கத்திற்கு கீழாக இருப்பதை விரும்பவில்லை. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಈ ರೋಮ ಸಾಮ್ರಾಜ್ಯದ ಕೆಳಗೆ ಇರೋದಕ್ಕೆ ಅವರು ಬಯಸಲಿಲ್ಲ. சுயமாக அவர்கள் தங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேணும், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ಸ್ವಂತವಾಗಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಸರ್ಕಾರ ಬೇಕು, ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಬಯಸ್ತಾ ಇದ್ರು. ஆனால் ரோமர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, இந்த அதிகமான வசதிகளை அவர்கள் செய்து கொடுத்ததினால இந்த ஜனங்கள் மீது அதிக வரிகளை சுமத்தினார்கள். ಆದ್ರೆ ಈ ರೋಮ ಜನರು ಏನ್ ಮಾಡಿದ್ರಂದ್ರೆ ಇವರಿಗೆ ಬಹಳವಾಗ ವಿಶಾಲವಾದ ಎಲ್ಲಾ ಸವಲತ್ತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟದ್ರಿಂದ ಹೆಚ್ಚಾದ ಸುಂಕವನ್ನು ಹೊರಿಸ್ತಾ ಇದ್ರು. நல்ல தண்ணீர் கொடுத்தாங்க, ಒಳ್ಳೆಯ ನೀರು ಕೊಟ್ಟರು, நல்ல ரோடு போட்டாங்க, ಒಳ್ಳೆಯ ರಸ್ತೆಯನ್ನು ಮಾಡಿದ್ರು, நல்ல கடைகள் இருந்தது, ಒಳ್ಳೆಯ ಅಂಗಡಿಗಳು ಇದ್ದವು, நல்ல பிசினஸ் இருந்தது, ಒಳ್ಳೆಯ ವ್ಯಾಪಾರ ಇತ್ತು. இதெல்லாம் இருந்தது உண்மைதான். ಇದೆಲ್ಲ ಇತ್ತು ನಿಜವೇ. ஆனா ஏழைகள் மீதும் நடுத்தர வர்க்கத்தின் மீதும் அதிகமான வரிகளை அவர்கள் சுமத்த ஆரம்பித்தார்கள். ಆದರೆ ಬಡವರ ಮೇಲೂ ಮಧ್ಯಮ ವರ್ಗದವರ ಮೇಲೂ ಹೆಚ್ಚಾದ ಸುಂಕವನ್ನು ಅವರು ಹೊರಿಸ್ತಾ ಇದ್ರು. நீங்க மத்தேயு 22ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ನೀವು ಮತ್ತೇನ ಸುವಾರ್ತೆ 22ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿ. அங்கே இயேசுவை சோதிக்கும்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಶೋಧಿಸುವ ಪ್ರಕಾರ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿತು. இது கொஞ்சம் பிரச்சனையான கேள்விதான். ஆனா அந்த கேள்வி அந்த நாட்களிலே ஜனங்கள் வாழ்ந்த உண்மை நிலைமையை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ಇದು ಸ್ವಲ್ಪ ಕಠಿಣವಾದ ಪ್ರಶ್ನೆಯೇ, ಆದರೆ ಈ ಪ್ರಶ್ನೆ ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಜನರು ಇದ್ದಂತ ನಿಜವಂತಿಕೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ಮತ್ತೇನ ಸುವಾರ್ತೆ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುತ್ತೇನೆ. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகத்தாட்சிணியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். ಆಗ ಪರಿಸೇಯರು ಹೊರಟು ಆತನನ್ನು ಮಾತಿನಲ್ಲಿ ಹೇಗೆ ಸಿಕ್ಕಿಸುವ ಎಂದು ಕೂಡಿ ಆಲೋಚಿಸಿಕೊಂಡು ಆತನ ಬಳಿಗೆ ತಮ್ಮ ಶಿಷ್ಯರನ್ನು ಹೇರೋದಿಯರ ಕೂಡ ಕಳುಹಿಸಿದರು. ಇವರು ಬಂದು, ಗುರುವೇ, ನೀನು ಸತ್ಯವಂತನು, ದೇವರ ಮಾರ್ಗವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ಬೋಧಿಸುವವನು, ಯಾರಿಗೂ ಹೆದರದವನು, ನೀನು ಜನರ ಮುಖದಿಚ್ಛೆಗೆ ಮಾತಾಡುವವನಲ್ಲ ಎಂದು ಬಲ್ಲೆವು. ಹೀಗಿರಲಾಗಿ ಕೈಸರನಿಗೆ ತೆರಿಗೆ ಕೊಡುವುದು ಸರಿಯೋ ಸರಿಯಲ್ಲವೋ ನಿನಗೆ ಹೇಗೆ ತೋರುತ್ತದೆ, ನಮಗೆ ಹೇಳು ಅಂದರು. நிறைய கவனிங்கள். இந்த யூதர்கள் இயேசுவினிடத்துல வந்து இவரை ஒரு பிரச்சனையில மாட்டி விடணும்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ, ಪರಿಸೇಯರು ಬಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿದರು. நிறைய கவனிங்கள். இதை யோசனை பண்றது யாருன்னா பரிசேயர்கள். ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ, ಇದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡೋದು ಯಾರಂದ್ರೆ ಪರಿಸೇಯರು. இவர்கள் என்ன பண்றாங்க? அவர்களுடைய சீஷர்களையும் ஏரோதியர்களையும் அனுப்பி, ஏரோதியர்கள் யாருன்னு சொன்னா ஏரோதை பின்பற்றுகிறவர்கள் ஏரோதியர்கள். ನೋಡಿ, ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಅವರ ಶಿಷ್ಯರನ್ನು ಹೇರೋದಿಯರನ್ನು ಕೂಡ ಕಳುಹಿಸಿದ್ರು. ಹೇರೋದಿಯರು ಯಾರು? ಹೇರೋದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವರು. இவர்கள் உலக பிரகாரமான ஜனங்கள். ಇವರು ಲೋಕ ಪ್ರಕಾರದ இப்ப இயேசு கிட்ட வந்து கேக்குறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுக்கிறது நல்லதா கெட்டதா? ಈಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿ ಬಂದು ಕೇಳುತ್ತಾರೆ, ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಸುಂಕ ಕಟ್ಟೋದು ಒಳ್ಳೆಯದಾ ಕೆಟ್ಟದಾ? இன்னொரு விதத்துல நம்ம கேட்கணும்னா, ரோமர்களுக்கு வரி கொடுக்கிறது நல்லதா கெட்டதா? ಇನ್ನೊಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ರೋಮ ಜನರಿಗೆ ಸುಂಕ ಕಟ್ಟೋದು ಸರಿಯೋ ತಪ್ಪೋ? இப்ப நல்ல கவனிங்க.
ಈಗ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, இந்த ரோமர்களுக்கு வரி கட்டுறது பரிசேயர்களுக்கு பிரச்சனை கிடையாது, பொதுமக்களுக்கு தான் பிரச்சனை. ಈ ರೋಮ ಜನರಿಗೆ ಸುಂಕ ಕಟ್ಟೋದು ಪರಿಸೇರ ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ, ಅದು ಸಾಮಾನ್ಯ ಜನರ ಸಮಸ್ಯೆ. ஜனங்களுக்கு பிரச்சனை தான், ಅದು ಜನರ ಸಮಸ್ಯೆ. ஆனால் இவர்களுக்கு என்னன்னு சொன்னா, இயேசு ஒருவேளை கவர்மெண்ட்டுக்கு விரோதமா பேசினா நம்ம ரோமர்கள்ட்ட இவரை மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஞானமா கேள்வி கேட்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு கேள்வியை கேட்கிறாங்க. ಆದ್ರೆ ಈ ಜನರು ಏನ್ ಭಾವಿಸ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಯೇಸುಸ್ವಾಮಿ ಒಂದು ವೇಳೆ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಸುಂಕ ಕಟ್ಟಬಾರದಂದ್ರೆ ಯೇಸುಸ್ವಾಮಿಯನ್ನು ರೋಮ ಜನರ ಹತ್ರ ಹಿಡಿದುಕೊಡಬಹುದು ಅಂತ ಹೇಳಿ ஆலோசனை ಮಾಡಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ கேள்வி. நல்ல கவனிங்க, இங்கு வரி கொடுக்கறத பத்தி நான் அத ஒரு பிரச்சனையா நான் பேச விரும்பல. நம்மளுடைய காரியம் என்னன்னா, அப்படிப்பட்ட வரி கொடுக்கக்கூடிய ஒரு பாரத்திற்குள் ஜனங்கள் இருந்தார்கள். ನೋಡಿ, ಸುಂಕ ಕೊಡೋದರ ಬಗ್ಗೆ ನಾನು ಮಾತನಾಡಲು ಬಯಸ್ತಾ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಸುಂಕ ಕಟ್ಟಬೇಕೆಂಬ ಭಾರದಲ್ಲಿ ಜನರು ಜೀವಿತ ನಡೆಸುತ್ತಿದ್ದರು. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு சுயமாய் வாழக்கூடிய உரிமை இல்லாமல் இருந்தது. அந்நியர்களுக்கு கீழாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள், அவர்களுக்கு இவர்கள் வரி செலுத்தி கொண்டிருந்தார்கள். ಇನ್ನೊಂದನ್ನು ನಾವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ, ಈ ಜನರು ಸ್ವಂತವಾಗಿ ಜೀವಿತ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ, ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಇವರು ಸುಂಕವನ್ನು ಕಟ್ಟಬೇಕಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಜೀವಿತ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದರು. நான் இன்னொரு கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ನಾನು ಇನ್ನೊಂದು ಕಥೆ ನಿಮಗೆ ನೆನಪಿಸ್ತೇನೆ. இயேசு கிறிஸ்து சகேயுவின் வீட்டிற்கு போகிற பொழுது சகேயு வரி வசூலிக்கிறவனாக இருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಜಕಾಯನ ಮನೆಗೆ ಹೋದಾಗ ಜಕಾಯನು ಸುಂಕವನ್ನು ಕೂಡಿಸುವವನಾಗಿದ್ದನು. இயேசுவோடு அமர்ந்து அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ಯೇಸುಸ್ವಾಮಿಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕುಳಿತು ಊಟ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. அப்பொழுது சகேயு எழுந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் நான் வரி வசூலித்திருந்தால் அதை நாளத்தனையாய் நான் திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ಜಕಾಯನು ಎದ್ದು ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ನಾನು ಯಾರ ಬಲಿಯಾದರೂ ಅನ್ಯಾಯವಾಗಿ ಸುಂಕ ತೆಗೆದುಕೊಂಡಿರುವುದಾದ್ರೆ 4 ಪಟ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ತಿರುಗಿಸಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ಅದರ ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ? உண்மையாகவே அவர்கள் வரி வசூலிக்கிறேன் என்று சொல்லி அநியாயமாக ஜனங்களிடத்திலே பணத்தை வசூல் பண்ணினாங்க. ನಿಜವಾಗಿ ಸುಂಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿ ಜನರ ಬಳಿಯಿಂದ ಅನ್ಯಾಯವಾಗಿ ಹಣ ಕೂಡಿಸುತ್ತಿದ್ದರು. நல்ல கவனிங்க, ஜனங்கள் பாவத்தின் பாரத்தில் மாத்திரம் அவர்கள் வாழவில்லை, உலகத்தின் அரசாங்கத்தின் பாரத்திலும் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ಕೇವಲ ಜನರು ಪಾಪದ ಭಾರದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇರಲಿಲ್ಲ, ಲೋಕದ ಸರ್ಕಾರದ ಭಾರದಲ್ಲಿ ಕೂಡ ಜನರು ಇದ್ದರು. அவர்கள் வாழுகிறதே கடினமாக இருந்த பொழுது அதிகமாய் அவர்களை துன்புறுத்தி பணத்தை வசூலிக்கக்கூடிய ரோம அரசாங்கத்தின் கீழாகவும் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ಅವರು ಬಾಳುವುದರಲ್ಲೂ ಕಠಿಣರಾಗಿದ್ದರು. ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಆ ಜನರು ಹಿಂಸೆಯನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾ ಸುಂಕವನ್ನು ಕಟ್ಟುವವರಾಗಿ ಕೂಡ ಜೀವಿತ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದರು. அதனாலதான் அவங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு மேசியா வேண்டும், எங்களை ரட்சிக்கிற ஒரு தேவன் வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ಅದಕ್ಕಾಗಿಯೇ ಆ ಜನರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವ ದೇವರು ಬೇಕು, ಮೇಸಿಯ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದರು ಎಂಬುದಾಗಿ. நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக நீங்கள் வாசிக்கிற பொழுது அநேக ஜனங்களுக்கு இயேசு அற்புதத்தின் மூலமாக அப்பத்தை கொடுத்தார். ನೀವು ಯೋಹಾನ 6ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ನೀವು ನೋಡುವಾಗ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಅನೇಕ ಜನರಿಗೆ ಅದ್ಭುತದ ಮುಖಾಂತರ ಆಹಾರವನ್ನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೊಟ್ಟನು. அவர் சில அப்பங்களையும் சில மீன்களையும் எடுத்து 5000 பேரையும் 4000 பேரையும் போஷிக்கிறதை ஜனங்கள் பார்த்தார்கள். ಆತನು ಕೆಲವು ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದು 5000 ಜನರಿಗೆ 4000 ಜನರಿಗೆ ಪೋಷಿಸುವುದನ್ನು ಜನರು ನೋಡಿದರು. உடனடியாக அவர்களுடைய எண்ணம் என்னவானது தெரியுமா? ತಕ್ಷಣದಲ್ಲೇ ಅವರ ಯೋಚನೆ ಏನಾಗಿತ್ತು ಗೊತ್ತಾ? இயேசுவை ராஜாவாக்கி விட்டால் நமக்கு அப்பத்துக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது, அவரை எப்படியாவது ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி அவரை வலியுறுத்தி அவருக்கு பின்னாடி போகிட்டு இருந்தாங்க. ಯೇಸುಸ್ವಾಮಿಯನ್ನು ಹೇಗಾದರೂ ಮಾಡಿ ರಾಜನಾಗಿ ನಾವು ಇಟ್ಟುಕೊಂಡರೆ ನಮಗೆ ಆಹಾರದ ಕೊರತೆ ಇರೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಯೇಸುಸ್ವಾಮಿಯನ್ನು ರಾಜನಾಗಿ ಇಟ್ಟು ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ ಇದ್ದರು. இப்ப நல்ல கவனிங்க, ஒரு பக்கம் அவர்கள் பாவத்தின் பாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ, ಒಂದು ಕಡೆ ಅವರು ಪಾಪದ ಭಾರದಲ್ಲಿ ಜೀವಿತ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದರು. இன்னொரு பக்கம் அவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக வேறு சிலர் தங்களை ஆளுகிறதின் மூலமாக அந்நியர்கள் கையிலே சிக்கி அவர்கள் பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் ಅನುಭವಿಸಿಕೊಂಡು கொண்டிருந்தார்கள். ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಸರ್ಕಾರದ ವತಿಯಿಂದಲೂ ಮತ್ತೆ ಅನ್ಯ ಜನರ ಒಂದು ಬಲವಂತದ ನಿಮಿತ್ತವಾಗಿಯೂ ಅವರು ಬಹಳ ಕಷ್ಟಪಡುತ್ತಾ ಜೀವಿತ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದರು. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ಇದು ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಇರಲಿ. இன்னொன்னு நான் சொல்லுவாங்க தெரியுங்களா, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 பிசாசு ஆடிக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ಇನ್ನೊಂದು ಜನರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಸಮಸ್ಯೆ 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 ಅಂತ
ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ 2 ದೆವ್ವ ಆಡುತ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ இதே ಹೇಳ್ತಾರೆ. போலதான் இவங்களுடைய பிரச்சனை இருந்துச்சு. ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವರ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು. பாவத்துல பிரச்சனை, ಪಾಪದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ, அரசாங்கத்துக்கிட்ட பிரச்சனை, ಸರ್ಕಾರದಿಂದಲೂ ಸಮಸ್ಯೆ. சரி நம்ம நிம்மதியை தேடி கொஞ்சம் தான் கோயிலுக்கு போவோம்னு சொல்லி பார்த்தா அங்க இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த ஜனங்களை வாட்டி வதைக்க ஆரம்பித்தார்கள். ಅಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ಹುಡುಕಿ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಪರಿಸೇಯರು ಸದುಸೇಯರು ಸೇರಿ ಜನರನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದರು. நல்ல கவனிங்கள், மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಮತ್ತೇನ ಸುವಾರ್ತೆ 23ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಿ 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುತ್ತೇನೆ. மத்தேயு 23ஆம் அதிகாரம் ಮತ್ತೇನ ಸುವಾರ್ತೆ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದುತ್ತೇನೆ. வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಪರಿಸೇಯರು ಮೋಶೆಯ ಪೀಠದಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಅದಾದ್ರಿಂದ ಅವರು ನಿಮಗೆ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾರೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿರಿ, ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. ಆದರೆ ಅವರ ನಡತೆಯ ಪ್ರಕಾರ ನಡೆಯಬೇಡಿರಿ. இங்க வேத பாரகர்களும் பரிசேயர்களும் என்ன செய்யறாங்கன்னா, மோசேயினுடைய ஆசனத்தில், அதாவது நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற ஆசனத்தில் அமர்ந்து கொள்கிறார்கள். ಇಲ್ಲಿ ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಪರಿಸೇಯರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಮೋಶೆಯ ಪೀಠದಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡು ಆಜ್ಞಾಶಾಸನವನ್ನು ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. நீங்க தேவாலயத்துக்கு போனீங்கன்னு சொன்னா இவங்க தான் அப்படியே பெரிய சேரை போட்டு உட்கார்ந்துக்குவாங்க. ನೀವು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋದರೆ ಇವರು ದೊಡ್ಡ ಕುರ್ಚಿಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುತ್ತಾರೆ. பயங்கரமா வேத வசனங்களை பேசுவாங்க. ಹೆಚ್ಚಾಗಿ ಶಾಸ್ತ್ರದ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. 3வது வசனத்தை பாருங்க. இவங்க எல்லாம் இதை கை கொள்ளுங்க, அதை கை கொள்ளுங்க, இதை இப்படி செய்யுங்க, அதை இப்படி செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இயேசு சொல்றாரு, இவங்க சொல்றத செய்யுங்க, இவங்க என்ன செய்யறாங்களோ அதை காப்பி அடிக்காதீங்க. 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಏನೆಲ್ಲ ಬೋಧಿಸ್ತಾರೋ ಅದನ್ನು ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ, ಆದ್ರೆ ಅವರ ನಡತೆಯ ಪ್ರಕಾರ ನಡೆಯಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಅನ್ನುತ್ತಾನೆ. காரணம், இவங்க சொல்றத இவங்களே செய்யறது இல்லைன்னு ஆண்டவர் சொல்றார். ಕಾರಣ ಇವರು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾರೋ ಅದನ್ನು ಇವರು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಅನ್ನುತ್ತಾನೆ. நல்லா கவனிச்சீங்களா? அன்றைய நாட்கள்ல இருந்த ஜனங்களுடைய பிரச்சனை என்ன? ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿ, ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಜನರ ಸಮಸ್ಯೆ ಏನು? நல்ல போதகர்கள் இருந்தாங்க பேசுறதுல, ಒಳ್ಳೆಯ ಬೋಧಕರು ಇದ್ರು ಮಾತನಾಡುವುದರಲ್ಲಿ, ஆனா அவங்க ஒன்னையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ಆದರೆ ಅವರು ಯಾವುದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತಾ என்ன சொல்லுவாங்க? நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் சொல்றதை நீ செய்யன்னு சொல்லுவாங்க. ಅವರು ಏನ್ ಅನ್ನುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ನಾನು ಹಿಂಬಾಲಿಸೋದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನಾನು ಏನ್ ಅನ್ನುತ್ತೇನೆ ಅದು ನೀನ್ ಹಿಂಬಾಲಿಸು ಅನ್ನುತ್ತಿದ್ದರು. இன்னும் நான் மிக முக்கியமான காரியம், நான் இந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல விரும்புறேன். 4வது வசனத்தை பாருங்க. ಇನ್ನೊಂದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಅಂಶ, ಇದನ್ನೇ ತಿಳಿಸಲು ಬಯಸ್ತೇನೆ. 4ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர்கள் தோளின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். ಅವರು ಭಾರವಾದ ಹೊರೆಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಜನರ ಹೆಗಲಿನ ಮೇಲೆ ಹೊರಿಸುತ್ತಾರೆ, ತಾವಾದರೂ ಬೆರಳಿನಿಂದಾಲಾದರೂ ಅವುಗಳನ್ನು ಮುಟ್ಟಲೊಲ್ಲರು. நல்லா கவனிச்சீங்களா? ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿದ್ರಾ? இப்ப இவங்க இன்னொரு பாரத்தை ஜனங்கள் மேல சுமத்துனாங்க. ಇಲ್ಲಿ ಇವರು ಇನ್ನೊಂದು ಭಾರವನ್ನು ಜನರ ಮೇಲೆ ಕಟ್ಟಿದರು. மோசே அதை சொல்லி இருக்கிறாரு, மோசே இதை சொல்லி இருக்கிறாரு, இந்த பிரமாணத்தை செய், அந்த பிரமாணத்தை செய்யு, ஜனங்கள் மேல பாரத்தின் மேல பாரத்தை அவர்கள் சுமத்த ஆரம்பித்தார்கள். ಮೋಶೆಯು ಈ ಪ್ರಮಾಣವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ, ಇದನ್ನು ಮಾಡು ಅದನ್ನು ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿ ಜನರ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾದ ಹೊರೆಯನ್ನು ಹೊರಿಸ್ತಾ ಇದ್ದರು. ஆனால் அவர்கள் தங்கள் விரலினால் கூட ஒரு வேலையையும் செய்தது கிடையாது. ಆದರೆ ತಾವಾದರೂ ಬೆರಳಿನಿಂದಾಲಾದರೂ ಅವುಗಳನ್ನು ಮುಟ್ಟಲೊಲ್ಲರು. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. பாவம் என்கிற பாரமும் ஜனங்களை ஆழ்த்தி கொண்டிருந்தது. ಪಾಪ ಎಂಬ ಭಾರವು ಜನರನ್ನು ಹಾಗೆ ಅದು ಕಷ್ಟಪಡಿಸ್ತಾ வேறு ಇತ್ತು. சில மனிதர்கள் ரோமர்கள் மூலமா இவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள், அந்த பாரமும் இவர்கள் மேல் இருந்தது. ಬೇರೆ ಈ ರೋಮ ಜನರ ಕಷ್ಟಗಳನ್ನು ಕೂಡ ಇವರು ಸಹಿಸಿಕೊಂಡಿದ್ದರು. இன்னும் வேற சர்ச்சுக்கு போனா நீ அதை பண்ணு, இதை பண்ணு, அதை செய், இதை செய்யு சொல்லி பிரச்சனையையும் கொடைச்சலையும் கொடுத்து கொண்டிருந்த பரிசேயர்களும் வேதபாரர்களும் இன்னொரு பாரமாய் அவர்களுக்கு இருந்தார்கள். ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಅವರು ಆಲಯಕ್ಕೆ ಹೋದರು, ಪರಿಸೇಯರು ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಕೊಡುವಂತ ಭಾರವು ಹೊರೆಯನ್ನು ಕಷ್ಟವನ್ನು ಇವರು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದರು. நன்றாய் கவனிங்கள் பிரியமானவர்களே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நான் சபைக்கு போறேன்னு சொல்லி நீங்க ரொம்ப பாரத்தோட நீங்க ஆண்டவரை பின்பற்றினீங்கன்னா
அது நல்ல ஒரு ಅಡಯಾಳಂ ಅಲ್ಲ. ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತೇನೆ, ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೇನೆ, ಆದ್ರೆ ನನ್ನಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದ ಭಾರ ಇದೆ ಅಂದ್ರೆ ಅದು ಒಳ್ಳೆಯ ಗುರುತಲ್ಲ. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நீங்க சபைக்கு போறது நல்லது, ನೀವು ಸಭೆಗೆ ಹೋಗೋದು ಒಳ್ಳೆಯದು, ஆனால் அந்த சபை உங்களுக்கு பாரமா இருக்க கூடாது. ಆದರೆ ಆ ಸಭೆ ನಿಮಗೆ ಭಾರವಾಗಿ ಇರಬಾರದು. ஊழியர்களிடத்துல போகிறது நல்லது, ಸೇವಕರ ಬಳಿ ಹೋಗೋದು அந்த ಒಳ್ಳೆಯದು, ஊழியர்கள் உங்க மேல பாரத்தை வச்சிட கூடாது. ಆ ಸೇವಕರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಭಾರ ಇಡಬಾರದು. மனுஷனுடைய பாரத்தை சுமக்க நாம் அழைக்கப்படவில்லை. ಮನುಷ್ಯರ ಭಾರವನ್ನು ಹೊರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಕರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. நம்முடைய பாரத்தை எடுத்து போடுகிறதற்கே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ನಮ್ಮ ಭಾರವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. இப்படிப்பட்ட பாரத்தை சுமந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ என்னிடத்துல வா, நான் அந்த பாரத்தை எடுத்து போடுகிறேன். ಈ ಪ್ರಕಾರವಾದ ಭಾರವನ್ನು ಹೊರುತ್ತಿದ್ದ ಜನರಿಗೆ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಈಗಂದನು, ನೀವು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ಆ ಭಾರವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುತ್ತೇನೆ. பாவத்தின் பாரமா, ಪಾಪದ ಭಾರವಾ, அந்நியர்கள் ஆளுகிறது நிமித்தமாக பாரமா, ಅನ್ಯರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವ ಭಾರವಾ, அல்லது சபைகளுக்கு போகிறதினாலே ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறதினாலே அதுவும் உங்களுக்கு பாரமாய் தோன்றுகிறதா? ಅಥವಾ ಸಭೆಗೆ ಹೋಗುವುದರ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ವಿಷಯಗಳ ಭಾರವು ನಿಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ இந்த ಇದೆಯಾ? பாரத்தை எடுத்து போட இயேசு கிறிஸ்துவினிடத்துல வாருங்கள். ಈ ಭಾರವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕೋದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿ, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ಆತನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವನು.